السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم. قال الله تعالى في القرآن المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال. أما بعد، أوصيكم نفسي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن المجيد: ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأها إن ذلك على الله يسير. وقال تعالى: فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரசித்து வரக்கூடிய ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு நேரடி காட்டியாக வந்த அனைத்து இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், மேலும் அவருடைய சொல்லையும் செயலையும் தமது உயிரிலும் மேலாக மதித்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், அவர்களை பின்பற்றக்கூடிய நல்லோர்கள் மீதும் குறைகள் இவற்றும் என பிரார்த்தனை செய்வதாக ஆரம்பம் செய்கின்றேன். நாம் எப்படி அல்லாஹுடைய இல்லத்தில் அல்லாஹ் நம் மீது விதித்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அதற்கே உரித்த நேரத்தில் இங்கே குழுமி இருக்கின்றோமோ, இதை அல்லாஹு தஆலா ஏற்று நம்மை மன்னித்து நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பானாக. நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய உறவுகளில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹு தஆலா பூர்ணமான ஷிஃபாவை கொடுப்பானாக. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உறவுகளில் நம்முடைய நண்பர்களில் எல்லாம் யாரை இழந்து வாழ்கின்றோமோ அவருடைய கபரை அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்குவானாக. நம்மையும் நாளைக்கு மறுமையிலே நல்லோர்கள் கூட்டத்திலே சேர்த்து அருள்வானாக என்ற பிரார்த்தனை செய்வதாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய ஜும்மாவுடைய உரையில் ஆறுதல் ஏன் எப்படி என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஏன் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது என்பதை உங்களுடைய உள்ளத்திலே மிக தெளிவாக தெரியும். ஒரு மனிதன் எப்படி ஆறுதல் சொல்ல வேண்டும், ஆறுதலுடைய நோக்கம் என்ன, அதை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். முஸ்லீம் அல்லாத மக்கள் எப்படி வேண்டுமானாலும் ஆறுதல் சொல்லலாம். ஆனால் இஸ்லாம் எப்படிப்பட்ட வழிமுறைகளை நமக்கு காட்டுத் தருகின்றது. இதற்கு முன்பாக ஒரு உரை எடுத்திருந்தேன். இஸ்லாத்திலே பார்வையில் கூட்ட நெரிசல்களை எப்படி சமாளிப்பது, கூட்டத்தை எப்படி சமாளிப்பது என்பதாக ஒரு உரையை நான் தயார் செய்து வைத்திருந்தேன். ஆனால் இப்போது காலத்துக்கு தகுந்தபடி ஆறுதல்கள் எப்படி சொல்லப்பட வேண்டும், ஆனால் எப்படி சொல்லப்படுகிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படுகின்றது. கரூரிலே சுமார் 41க்கும் மேற்பட்டோர் அதில் இறந்து போகின்றார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் காயம் ஏற்படுகின்றது. சின்ன ஒரு அற்ப காரணங்களுக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே பலவிதமான உயிர் சேதங்கள் ஏற்பட்டு, அந்த உயிர் சேதம் ஏற்பட்ட மக்களை அரசியல் கட்சி தலைவர் என்று சொல்லக்கூடிய நடிகர் எப்படி சம்பாதிக்கிறார், எப்படி சமாளிக்கிறார் என்பதையெல்லாம் நாம் நம்முடைய செய்தித்தாளில் படித்தோம். அதில் வியப்பான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் காயப்படும் போது, நோய்வாய்ப்படும் போது, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் போது அல்லது இறந்து விடும் போது நாம் எப்படி ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படை அறிவும் சாதாரணமான பேசிக்கான ஜெனரல் நாலேஜும் இல்லாதவர் தான் இந்த நாட்டை ஆளுவதற்கு ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கனவாக இருக்கட்டும். ஏனென்று சொன்னால் இஸ்லாத்துடைய பார்வையில் நாமும் அப்படி ஆகிவிடக்கூடாது.
கவலைக்குரிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அந்த ஷைத்தானுக்கு பின்னால் பலவிதமான மார்க்க அறிஞர்கள், முஸ்லீம்கள் மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள் குழு என்பதாக வைத்துக் கொண்டு அவனுக்கு பின்னாலே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு மார்க்கத்தை மறந்து இருக்கின்றார்கள். நோன்பிலே நடைபெற்ற அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கூட சென்னையில் சேர்ந்த பிரபலமான ஒரு பள்ளியுடைய இமாம் தலைமை இருக்கின்றார். அன்றைய முன்னாள் காஜி, தலைமை காஜியாக முன்னால் இருந்து கொண்டிருந்த துணை காஜி அவர்கள் அந்த நிகழ்வை கலந்து கொண்டு துவா செய்கின்றார். இதெல்லாம் எந்த அடிப்படையில் சரி என்பதையெல்லாம் தெரியாமல் வெறும் பணத்திற்காக அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். சரி, இன்றைய ஜும்மாவுடைய உரையுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் பாதிக்கப்படும் போது பிற மக்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல வேண்டும், இஸ்லாம் எப்படி சொல்லித்தரும் என்பதை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் ஆர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிகும். உங்களுக்கு பூமியிலே ஒரு சம்பவம் நேர்ந்தால், ஒரு தொல்லை நேர்ந்தால், ஒரு துன்பம் நேர்ந்தால், உங்களுக்கு பூமியிலே ஒரு துன்பம் நேர்ந்தால் அதை நாம் உங்களை படைப்பதற்கு முன்பதாகவே நாம் லவ்ஹுல் மஹ்ஃபூலில் எழுதியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இப்படி நடக்கும், கரூரிலே இப்படி நடக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே லவ்ஹுல் மஹ்ஃபூலில் பதிவு செய்திருக்கின்றோம். இது என்னுடைய விதி, என்னுடைய நாட்டம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இறப்பும் இழப்பும் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் நம் மீது விதித்த ஒன்று. ஆனால் அதை மனிதர்கள் எப்படி கை கொள்ள வேண்டும், எப்படி அணுக வேண்டும்? ஏன் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லி நமக்கு ஆறுதல் சொல்கிறார் என்று சொன்னால், இது திடீர் என்பதாக ஏற்பட்ட ஒன்று அல்ல. நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருந்தாலும் சரி, பாதுகாப்பு கோட்டைக்குள் இருந்தாலும் சரி, உங்களை சேர்ந்து மரணம் உங்களை சேரும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். ஆக இதெல்லாம் விதிக்கப்பட்டது. அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதை செய்வான். அதை தடுப்பதற்கு உலகத்தில் யாருக்கும் எந்த விதமான சக்தியும் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளர் முஸ்லீமுடைய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அல்லாஹ் நமக்கு ஆறுதல் சொல்கின்றான், உங்களுக்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் அது லவ்ஹுல் மஹ்ஃபூலில், அதை பதிவேட்டில் பதிவு செய்யப்படாமல் இல்லை, திடீர் என்பதாக ஏற்படுவது இல்லை, அது என்னுடைய கவனத்துக்கு வராமல் இது ஏற்படுவது இல்லை. மரத்திலிருந்து ஒரு கிளை கீழே விழுந்தாலும் சரி, என்னுடைய அனுமதி இல்லாமல் கீழே விழுவது இல்லை என்பதாக நமக்கு ஆறுதல் சொல்கின்றார். மேலும் இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கின்றான், நமக்கெல்லாம் தெரிந்த வசனம், ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. நிச்சயமாக துன்பத்தோடு இன்பம் இருக்கின்றது, நிச்சயமாக துன்பத்தோடு இன்பம் இருக்கின்றதாக முழு குர்ஆனிலே ஒரே வசனம், மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரே வசனம் இந்த வசனம் மட்டும்தான். ஆக அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு துன்பம் வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாக துன்பத்தோடு இன்பம் இருக்கும். அந்த இன்பம் மறுமையிலே நமக்கு இறை நம்பிக்கையாக எதிர்பார்க்கின்றார். உலகத்தில் நாம் எவ்வளவு சோதிக்கப்பட்டாலும் சரி, நிச்சயமாக எனக்கு மறுமையிலே இன்பம் கிடைக்கும் என்பதாக எதிர்பார்க்கின்றார். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் காலில் முள் குத்தினாலும், உங்களுக்கு சின்ன ஒரு நோய்வாய்ப்பட்டாலும் சரி, அதன் காரணமாக அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிக்கின்றான் என்பதாக சொன்னார். இதெல்லாம் நபிகள் நாயகம் நமக்கு சொல்லக்கூடிய ஆறுதல்கள். எனக்கு நோய் வந்து விட்டது, என் காலிலே இப்படிப்பட்ட காரியம் ஏற்பட்டு விட்டது, என் குடும்பத்தில் இப்படி இழப்பு ஏற்பட்டு விட்டது, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதாக நீங்கள் எந்த விதமான ஒரு உலங்காகிதம் கோபப்பட வேண்டாம். அதற்கு பதிலாக நிச்சயமாக இதற்கு பதிலாக நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு இன்பம் கிடைக்கும் என்ற விஷயத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வ மல்லம் யர்ஹம் கபீரனா ஃபலைஸ மின்னா. சிறுவர் மீது இரக்கம் காட்டாதவரும் பெரியவர்களை மதிக்காதவரும் நம்மை சார்ந்தவர் இல்லை என்பதாக சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், மக்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அவனுக்கு அல்லாஹும் இரக்கம் காட்டுவதில்லை என்பதாக சொன்னார்கள். ஆக இந்த வசனம், இந்த குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னவென்று சொன்னால், மக்களோடு கருணையோடு நடந்து கொள்ளுங்கள், மக்களுக்கு இரக்கம் காட்டுங்கள். பூமியில் உள்ள மக்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டினால் வானத்தில் உள்ள இறைவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லக்கூடிய ஆறுதல்கள். இந்த ஆறுதலின் மூலமாக நாம் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக இஸ்லாத்துடைய பார்வையில் ஆறுதல் கூறுவது என்பது மிக முக்கியமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. துன்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் அளிப்பதன் மூலம் அல்லாஹ் நம் மீது விதித்த ஒரு கடமையை நாம் நிறைவேற்றிய நன்மை நமக்கு கிடைக்கும். ஆக சோதனைகளில் பாதிக்கப்பட்ட மனிதர்கள், உடல் நலத்திலே பாதிக்கப்பட்ட மனிதர்கள், இப்படி பலவிதமான காரியங்களில் பாதிக்கப்பட்ட மக்களை நாம் நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், கவலைப்படாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், கவலைப்படாதீர்கள். நாம் எல்லாம் பார்த்திருப்போம், ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டோம் என்று சொன்னால், ஜனாசாவுடைய தொழுகை முடிந்து ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்ட பின்பு அந்த குடும்பத்துடைய உறவினர் இருந்து கொண்டிருப்பார். அவருடைய கரங்களை பற்றி நாம் ஆறுதல் சொல்லுவோம். நம்ம எல்லாம் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? கவலைப்படாதீங்க, பொறுமையா இருங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கூலி கொடுப்பான்.
இந்த வார்த்தையை நாம் அவருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜாக அனுப்பலாம். ஏன் அவருடைய கரங்களை பிடித்து சொல்கின்றோம் என்று சொன்னால், கரங்களை பிடித்து சொல்லும் போது நிச்சயமாக அந்த மனிதன் சற்று ஆறுதல் அடைகின்றார். எனக்கு இவர் இருக்காரு, இவர் சப்போர்ட் இருக்கு என்பதாக ஆறுதல் அடைகின்றார். ஆனால் அப்படி கரம் கொடுத்த யாரும் அவருக்கு சப்போர்ட் செய்வது இல்லை, அது உண்மைதான். ஆனால் இருந்தாலும் கூட நாம் கரங்களை பற்றி ஆறுதல் சொல்லும் போது அந்த மனிதனுடைய உள்ளம் சற்று ஆறுதல் அடைகின்றது. இதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்துக்கு சென்றாலும் சரி, பயணத்திலிருந்து திரும்பி வந்தாலும் சரி, யாரை சந்தித்தாலும் சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்ன பிறகு உடனடியாக செய்யக்கூடிய செயல் கரங்களை பிடிப்பார், நலம் விசாரிப்பார்கள். இன்னும் நெடுந்தூரமாக அல்லது நீண்ட நாட்களாக பார்க்காதவராக இருந்தால் கட்டி அணைத்து அவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்வார்கள், கட்டி அணைத்து அவர்களை வரவேற்பார்கள். ஆக ஒரு மனிதன் ஸ்பரிசம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் தொடும் போது அவனுக்கு மத்தியிலே மனிதன் நிம்மதி ஏற்படுகின்றது, ஆறுதல் ஏற்படுகின்றது. ஆக இஸ்லாம் ஆறுதல் கூறுவதை ஒரு நல்ல விஷயமாக, ஒரு சுன்னாவாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆனால் இன்று பல துயரங்கள் சோதனைகளில் ஆறுதல் பெறக்கூடிய மனிதர்கள் இல்லை, அதே போன்று ஆறுதல் சொல்லக்கூடிய பழக்கம் இல்லை என்பதை இந்த சமுதாயத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இந்த உலக வாழ்க்கை என்பது இன்பங்களும் துன்பங்களும் கலந்த ஒரு பரீட்சை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். நாம் எவ்வளவுதான் பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் நமக்கு உண்டான அழைப்பு வரும் என்பதை ஒரு இறை நம்பிக்கையான உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்திருக்கின்றார். அவன் எதிர்பார்ப்பது என்ன? யாராவது ஒருவர் எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டார்களா? யாராவது ஒருவர் என்னோடு கருணையோடு பேச மாட்டார்களா? முதியவர்களை கேட்டு பாருங்கள், தனிமையில இருந்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் சந்திக்க சென்றால் மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய வரலாற்று சம்பவங்கள், அவருடைய காலத்து நிலைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆக அப்படிப்பட்ட மனிதர்களும் பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய உள்ளத்திலே ஆறுதல் ஏற்படுகின்றது. பேசுவதற்கு கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு ஆறுதல் அந்த மனிதத்தில் எடுக்கப்பட்டு நம்மை பேச்சை கேட்பதற்கு ஒரு இருக்கின்றார் என்ற ஒரு ஆறுதல் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆக அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகட்டும் அல்லது சஹாபாக்கள் ஆகட்டும், அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது பலவிதமான ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளையும் நம்பிக்கைகளையும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்காவது ஆறுதல் சொல்ல வேண்டும், யாரையாவது பார்த்து அவருடைய அறிவுரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் நேரடியாக அந்த மனிதரை சந்திக்க சென்று விடுவார். எந்த விதமான வயது வித்தியாசம் இல்லை. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வருகின்றார்கள். உமைர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ஒரு 6 வயது உள்ள நபித்தோழர், 6 வயசு சிறுவர். அந்த உமைருடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் வருகின்றார்கள். வந்த உடனே இந்த செய்தியை, இந்த ஹதீஸை உமைருடைய தாயார் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் மிக வேகமாக வீட்டுக்கு வந்தார்கள். வந்த உடனே ஐன உமைர், ஐன உமைர் என்பதாக சப்தமாக அழைத்தார்கள். உமைர் எங்கே, உமைர் எங்கே என்பதாக. நானே பயந்து விட்டேன், என்னுடைய மகன் ஏதோ தவறு செய்து விட்டானோ, நபிகள் நாயகம் அவரை கண்டிப்பதற்கு அல்லது அறிவுரை சொல்வதற்கு வந்திருக்கிறதாக பயந்து யார் ரசூலுல்லாஹ் நான் அழைத்து வருகிறேன் சொல்லி உமைரை அழைத்து வந்தேன். உமைர் அவர்கள் 6 வயது சிறுவர். நபிகள் நாயகம் சாசனால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றார். தெரியும் 6 வயசு பையன் எந்த ஹைட்ல இருப்பான்னு தெரியும், நபிகள் நாயகம் எந்த ஹைட்டு தெரியும். அந்த உமையுடைய ஹைட்டுக்கு நபிகள் நாயகம் முட்டுக்கால் போட்டு அமர்கின்றார்கள். ரொம்ப ஈக்குவலா உட்கார்றாங்க. உமைர் நிற்கின்றார். உமைருக்கு அருகில் முட்டுக்கால் போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து உமைருடைய கையை பிடித்து கேட்கின்றார்கள், உமைர், உம்முடைய வீட்டுடைய சிறிய குருவி இறந்து விட்டதாக கேள்விப்பட்டேன், உண்மைதானா? உமைர் சொன்னார், ஆம் யா ரசூலுல்லாஹ், பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொர்க்கத்திலே பலவிதமான பறவைகளை கொடுப்பான், பலவிதமான கிளிகளை கொடுப்பான், நீங்க பொறுமையா இருங்க, கவலைப்படாதீங்க. இந்த ஒரு சின்ன ஒரு கிளி, ஒரு பறவை இறந்து போனதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் உமைரை நேரடியாக சந்தித்து ஆறுதல் சொல்கின்றார்கள். இதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய சுன்னா வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் ஒருத்தர் கிளி செத்து போனா அல்லது கோழி செத்து போனா, பூனை செத்து போனா ஆறுதல் சொல்லுவோமா? இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் பெரிய விஷயமா என்பதாக சொல்லுவோம். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த சிறுவனுக்கு சென்று ஆறுதல் சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த சிறுவனுடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு நபிகள் நாயகத்தின் மீது அன்பு இருக்கும், நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு அந்த சிறுவர் மீது அன்பாக இருப்பார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த செய்தி உமைருடைய தாயார் அறிவிக்கின்றார். இந்த இருவருடைய பேச்சை கேட்டோன்னு நான் அதிர்ந்து போய்விட்டேன். இந்த ஒரு செய்தியை சொல்வதற்காக வேண்டி, இப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் நேரில் வந்திருக்கின்றார்கள் என்பதாக சொல்லி நான் ஆச்சரியப்பட்டேன் என்பதாக உமைருடைய தாயார் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஆக ஆறுதல் சொல்லும் போது நேரடியாக செல்ல வேண்டும். நாம் யாருக்கு ஆறுதல் சொல்கின்றோமோ அவரை சந்தித்து அவருடைய கரங்களை பிடித்து சொல்ல வேண்டும். கணவனை இழந்த மனைவியை
நாம் எந்த ஒரு அந்நியானும் சந்திக்க கூடாது, புரிஞ்சுக்கணும். நேரில் போய் நீ கையை பிடிச்சி பேசி என் கணவர் இறந்துட்டாரா என்பதாக சொல்லக்கூடாது. அவர்கள் இதாவில் இருப்பார்கள், அவரை நாம் நேரிலே சந்திக்க கூடாது. அதற்கு பதிலாக அவருடைய பிள்ளைகள், அவருடைய பெற்றோர், அவருடைய குடும்பத்தாரன் நம்ம கரங்களை பிடித்து அவருடைய சிறப்புகளை சொல்லி, அவங்க மகன் இப்படி இருந்தாரு, நான் பள்ளிவாசலை பார்க்கும் போதுதான் எனக்கு முன்னாடி தொழுது கொண்டிருப்பார், நான் பார்க்கும் போதெல்லாம் அவர் துவா செய்து கொண்டிருப்பார், அவருடைய நல்ல விஷயங்களை மட்டும் நோட் பண்ணி அல்லாஹு தஆலா அவரை மன்னிக்கட்டும், கவலைப்படாதீங்க என்பதாக சொல்லி, நாம் எல்லாம் ஒரு நாள் இறந்து போக வேண்டும் என்பதாக சொல்லி ஆறுதல் சொல்ல வேண்டுமே தவிர நாம் கண்டுகொள்ளாமல் இருந்து கொள்ளக்கூடாது. அதே போன்று ஒரு பெண் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய கணவரை சென்று நேரில் சென்று சந்தித்து கரங்களை பிடித்து நாம் ஆறுதல் சொல்ல வேண்டும். சில ஊர்ல பார்க்க ஒரு வீட்டுல ஒருத்தன் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த வீட்டுல போய் சும்மா 10 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கிறது. ஒரு மரணத்துடைய வீட்டுக்கு நான் சென்று அழைத்து சென்றார்கள். 10 நிமிஷம் சும்மாவே உட்காந்துருக்காங்க, யாரும் பேசவில்லை. 10 நிமிஷம் கலந்தாலும் எழுந்துச்சு வந்துட்டாங்க. நான் கேட்டேன், என்ன முடிஞ்சா? ஆமா, இதுதான் ஆறுதல் இந்த ஊர்ல. நான் சொன்னேன், ஒண்ணு நேரில் சந்தித்து பேசணும், இல்ல மௌத்தை விசாரிக்கணும், இல்ல அவருக்காக துவா செய்யணும், இல்ல எங்க ஊர் பழக்கம் வந்து 10 நிமிஷம் சும்மா அமைதியா உட்காரணும், அவங்கள கண்டுக்க மாட்டாங்க, நம்மளும் கண்டுக்க மாட்டோம், எழுந்துச்சு வந்துடும். ஆக இதெல்லாம் ஆறுதல் அல்ல. ஆக ஆறுதல் என்று சொன்னால் அவர்களை சந்தித்து அவருடைய சிறப்புகளை சொல்லி நாம் அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினால் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள், அவர் நோயினால் பாதிக்கப்பட்டார்கள், உடல் நலமும் செல்வம் குடும்பம் அனைத்தும் இழந்தார்கள். பல வருடங்களுக்கு இந்த சோதனையை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையோடு சகித்தார்கள். அதற்கு பதிலாக அல்லாஹ் அவர்கள் துவா செய்தார்கள் என்பதை குர்ஆனுடைய 21 அத்தியாயம் 83 வசனம் சொல்லித் தருகின்றது. இந்த வேதனை அடைந்து கொண்ட வேதனையை அல்லாஹ்வுடன் கூறியவர்கள் ஆறுதல் பெறுகின்றார்கள். அதான் துவா செஞ்சு ஆறுதல் பெறுகின்றார்கள். எனக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி, எத்தனையோ நபிமார்களுக்கு முன்னால் துன்பம் அனுபவித்திருக்கின்றார்கள், அல்லாஹ்வின் கருணையை எதிர்பார்த்தவர்களாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவாவை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக இறைவா இந்த நோய் எனக்கு தீண்டியுள்ளது, ஆனால் நீயோ கிருபையானக்கெல்லாம் மிக பெரிய கிருபையாளன், நீ நினைத்தால் இது உடனடியாக என்னை விட்டு அகற்றிவிட முடியும் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையை செய்தார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் ஆறுதலை வேண்டினார்கள். யா அல்லாஹ், நான் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், எனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, நான் இந்த நேர்வழியை விட்டு ஒருபோதும் வழி தவறி விட மாட்டேன் என்பதாக அல்லாஹ்விடம் கூறி அவர்கள் ஆறுதல் பெற்றார்கள் என்று பார்க்க முடிகிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹு மகன் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் இஸ்லாத்தை விட்டு விலகுமாறு குறைஷிகள் எவ்வளவு பெரிய கொடுமைகள் செய்தார்கள் என்பதையெல்லாம் நமக்கு தெரியும். இஸ்லாத்துடைய வரலாற்றில் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதலாக தம்முடைய உயிரை தியாகம் செய்கின்றார்கள். மிக கொடுமையான முறையிலே அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பத்தை சென்று நேரில் சந்திக்கின்றார்கள். சொன்னார்கள், யாசிரின் குடும்பமே, நீங்கள் பொறுமையாக இருங்கள். அவருடைய கரங்களை பற்றி சொல்கின்றார்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனம் இருக்கின்றது, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற சுப செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதலாக சொல்கின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு குகைக்குள் இருக்கின்றார்கள். அந்த வரலாற்றுடைய தொடரில் குகையில் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நாம் வசமாக சிக்கிக்கொண்டோம், நாம் மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லும்போது நபிகள் நாயகம் சொன்ன ஆறுதல் என்ன? இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கர் அவர்களே, நாம் இருவர் மட்டுமல்ல, நம்மோடு சேர்ந்து அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றார். இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சு சொல்றாங்க, இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க, லா தஹ்சன், கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, நம்மோடு அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றான், யாரும் இல்லை, மாட்டிக்கொண்டும் என்ற எந்த பயம் வேண்டாம், அல்லாஹ் இருக்கின்றான் என்ற ஒரு செய்தியை சொல்கின்றார் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தின் ஆறுதலை பார்க்க வேண்டும். இஸ்லாத்தோடு, அல்லாஹோடு, இறையச்சத்தோடு, மறுமையோடு, சொர்க்கத்தோடு நபிகள் நாயகம் இணைத்து ஆறுதலான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகின்றது. ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்ற தவக்குலை தம்முடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஓட்டினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஆக இந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லி நாம் மறுமையின் குள் நமக்கு உண்டு என்ற நம்பிக்கையை ஆறுதல் சொல்லக்கூடிய மனிதனுக்கு நாம் சொல்ல வேண்டும். ஆனால் இன்று பார்க்கின்றோம், உலகத்தில் இப்படிப்பட்ட பாதிப்புகள், விபத்துகள் ஏற்படும் போது அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு உண்டான ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்மிடத்திலே சன்னஞ்சனமாக குறைந்து கொண்டே வருகின்றது. ஒன்று, அந்த மக்களை எல்லாம் 5-6 பேருந்துகள் ஏற்றிக்கொண்டு வந்து ஒரு பெரிய கல்யாண மண்டபத்திலே உயர்தரமான விருந்துகளை கொடுத்து அவளை மகிழ்வித்து அதற்கு முன்பதாக ஒரு 20 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு அவளை சமாதானப்படுத்தி அவர்களை நேரில் அழைத்து ஆறுதல் சொல்வது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆனால் ஏன் இந்த மக்கள் எல்லாம் அதற்காக செல்கின்றார்கள் என்று சொன்னால் பணம் வந்துச்சு, பணம் வந்தால் போதும் என்று மனிதன் எதையும் இழப்பதற்கு தயாராம். பணம் வந்தால் போதும், தம்முடைய மானத்தை இழப்பதற்கு கூட மனிதன் தயாராக இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆக அப்படி இருக்கும்போது தம்முடைய பிள்ளை, தம்முடைய கணவர், தம்முடைய மனைவி இழந்த மக்கள் எல்லாம் அழைத்து அவர் நேரில் என்ன ஆறுதல் சொல்லி இருப்பார். அவர் பத்திரிகைகளை சொல்லுகின்றார், இந்த குற்றத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதாக சொல்லுகின்றார். ஆனால் அத்துணை மக்கள் அழைத்து சில பேர் சொல்லுகின்றார்கள் காலில் விழுந்தார்கள், கையில விழுந்தார் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஆனால் இதெல்லாம் ஆறுதல் அல்ல. அவர் அவ்வளவு பெரிய தலைவரும் அல்ல, நேரில் அழைத்து மக்களை அழைத்து ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய தலைவரும் அல்ல. சாதாரணமான ஒரு கூத்தாள், தேவையில்லாத அசிங்கமான நடிகரை வீட்டுக்கெல்லாம் நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறார் என்று சொன்னார். இந்த மக்களுடைய மன்றத்துக்கு நேரில் சென்று தயங்குகின்றார் என்று சொன்னால் இவர் எப்படி தமிழ்நாட்டை பாதுகாப்பார், தமிழ்நாட்டை காப்பார் என்பதை யோசிக்க வேண்டும். ஆக இது ஆறுதல் சொல்லக்கூடிய முறைகள். இதையே நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் சொன்னால், நாளைக்கு உங்களுக்கும் இப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டால், அந்த பாதிப்புகளை நீங்கள் ஆறுதல் சொல்ல போனால் எந்த மக்களையும் நீங்கள் நேரில் அழைத்து ஆறுதல் சொல்லக்கூடாது, நீங்கள் நேரில் சென்று ஆறுதல் சொல்ல வேண்டும். அதில் ஒரே ஒரு பெண் மட்டும் தம்மை அழைக்கவில்லை என்பதற்காக வேண்டி நமக்கு அனுப்பப்பட்ட பணத்தை திருப்பி அழித்து விட்டு உங்களுடைய பணம் எங்களுக்கு தேவையில்லை என்பதாக சொன்ன வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். ஆக இஸ்லாத்துடைய அடிப்படையில் மனிதநேய ஆறுதல் அடிப்படையில் நாம் நிச்சயமாக ஆறுதல் சொல்ல வேண்டும். முஸ்லீம் ஆகட்டும், முஸ்லீம் அல்லாத மக்களாகட்டும், யார் பாதிக்கப்பட்டாலும் சரி, ஆறுதல் சொல்வது மனிதநேய அடிப்படையில் இஸ்லாம் நம்முடைய கட்டாய கடமையாக கருதப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கின்றான் என்று சொன்னால், ஒரு மாணவன் தேர்விலே தோற்று விட்டான் என்று சொன்னால் அந்த மாணவனுக்கு கூட நாம் ஆறுதல் சொல்லுங்கள். அந்த மாணவன் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் அந்த மாணவனை நாம் கழிந்து விடக்கூடாது. பரவாயில்லை, ஒரு வருஷம் போதா, பரவாயில்ல, அடுத்த வருஷம் என்ன செய்யணும், நீங்க நல்லா படிங்க, அதிகமான மார்க் வாங்குங்கள் என்பதாக ஆறுதல் சொல்ல வேண்டும். அங்கேதான் நம்முடைய அறிவை நாம் காட்டி, நான் பார்க்கும் போதெல்லாம் நீ ஊர் சுத்திட்டு இருக்க, பார்க்கும் போதெல்லாம் போன் வச்சிருக்க, நீ எல்லாம் படிச்சு எப்படி முன்னேற போற, இப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகள் சொல்லும் போது இதன் காரணமாக இன்று பலவிதமான மாணவ மாணவிகள் தற்கொலைக்கு உள்ளாகின்றார்கள் என்பதை புள்ளிவரம் தெரிவிக்கின்றது. ஏனென்று சொன்னால் சரியான முறையில் ஆறுதல் சொல்லக்கூடிய பெற்றோர் இல்லை, சரியான முறையில் ஆறுதல் சொல்லக்கூடிய நண்பர்கள் இல்லை, சரியான முறையில் ஆறுதல் சொல்லக்கூடிய உறவினர்கள் இல்லை. ஆகவே எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, நாம் அந்த மனிதனை கடிந்து கொள்வதற்கு நமக்கு அனுமதியே இல்லை, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறினாலே தவிர. அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறினால் அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் ஒருபோதும் ஆறுதல் சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மது அருந்தி இறந்து போகின்றார்களோ அந்த மையத்தை நபிகள் நாயகம் சந்திப்பதற்கு செல்லவில்லை. யார் மது அருந்தி இறந்து போனார்களோ அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அதற்கு செல்வதற்கு தயாராக இல்லை. யார் கடன் வாங்கி கடனை அடைக்காமல் இருந்து போனார்களோ அந்த ஜனாசாவை நபிகள் நாயகம் தொழுவதற்கு தயாராக இல்லை. காரணம் இதெல்லாம் மனித உரிமை மீறல், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறுவது. இதற்கு நாம் ஒருபோதும் ஆறுதல் சொல்ல முடியும். ஒருத்தர் குடிச்சு இறந்து போயிட்டாரு, அவங்க வீட்டுக்கு போய் பரவாயில்லைங்க, அவர் குடிச்சு இறந்து போயிட்டாரு, அது அல்லாஹ் நாட்டம் போல அவர் குடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக தொடர்ந்து நீங்க குடிங்க என்பதாக நாம் ஆறுதல் சொல்ல முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறக்கூடிய மக்களை நாம் ஒருபோதும் அறிவுரை சொல்ல வேண்டும் தவிர ஒருபோதும் ஆறுதல் சொல்ல முடியாது. மேலும் நபிகள் நாயகம் சொன்னார்கள், எல்லா மக்களோடும் இரக்க உணர்வோடு நடந்து கொள்ளுங்கள். முஸ்லீம் அல்லாத மக்கள், மாற்று மத சகோதரர்கள், மாற்று மத சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி, இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் மீது இரக்கம் காட்டினால் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார். நாம் மீண்டும் மீண்டும் கேட்பது அல்லாஹ்விடம், அல்லாஹ்வுடைய இரக்கம் நமக்கு வர வேண்டும். அதே போன்று பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு உதவுங்கள். ஒருவர் உணவு இல்லை என்று சொல்கிறாரா, உணவு வாங்கி கொடுங்கள். உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இப்படி முடிந்த உதவிகளை செய்யும் போது அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான். அதே போன்று அவருடைய தேவையை அறிந்து நாம் உதவி செய்ய வேண்டும். பள்ளிவாச வாசல்ல எப்பவும் வழக்கமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, இவருக்கு உதவுவது உதவி அல்ல, இது இவருக்கு செய்வது தர்மமும் அல்ல, அது வெறும் பிச்சை தான். ஆனால் அவருடைய தேவையை அறிந்து என்ன காரணத்துக்காக நீங்கள் இருக்கின்றீர்கள், உங்களுக்கு என்ன வேணும், ஒரு மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருள் வேண்டுமா, நீங்கள் கையெழுந்த மாட்டீர்களா, ஆம், அதை செய்து கொடுங்கள். அதே போன்று வேலை வாய்ப்பு வேண்டுமா, அதை செய்து கொடுங்கள். ஆக இப்படி அவருக்கு நாம் சக மனிதனுக்கு உதவுவது அல்லாஹுக்கு உதவுவதற்கு சமம் என்பதாக இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்வுக்கு யாராவது உதவி செய்ய முடியுமா? ஆனால் இது அல்லாஹுக்கு உதவுவதற்கு சமம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்வது இஸ்லாத்துடைய கோட்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் கேட்பான், நான் உன்னுடைய வீட்டு வாசலில் வந்து உணவு கேட்டேனே, ஏன் உணவு கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்பான். அந்த மனிதன் சொல்வானாம், யா அல்லாஹ்,
நீதான் ராசிக்காக இருக்கின்றாய், உலகத்துக்கே உணவளிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறாய், உனக்கு உணவா என்று கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், இந்த மனிதன் வீட்டு வாசல் என்று உணவு கேட்டானே, நீ கொடுத்தியா? அதுக்கு உணவு கொடுத்திருந்தால் அங்கே என்னை நீ கண்டிருப்பாய். இப்படி நபிகள் நாயகர்கள் உணவை கொடுத்து சொன்னார்கள், தண்ணீரை கொடுத்து சொன்னார்கள், உடையை கொடுத்து சொன்னார்கள், நோய்வாய்ப்படுவதை கொடுத்து சொன்னார்கள். ஆகவே இதெல்லாம் அவருக்கு உதவி செய்வது, அல்லாஹுக்கு உதவி செய்வது என்பதாக ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகின்றது. அதே போன்று ஏழைக்கு உதவுவது அல்லாஹுக்கு உதவுக்கு சமம், ஏழைகளை உதாசீனப்படுத்துவது அல்லாஹை உதாசீனப்படுத்துவதற்கு சமம் என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது. ஆக நாம் உதவி செய்யும் போது மதம் இனம் பாராது நாம் உதவ வேண்டும். துன்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் நாம் உதவ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட யூத சிறுவனுடைய வீட்டுக்கு நேரடியாக சென்ற வரலாற்றை நமக்கு தெரியும். அந்த சிறுவனுடைய தலையிலே கை வைத்து ஆறுதல் சொல்கின்றார்கள். அந்த சிறுவனுக்கு அழகான அழகிய வார்த்தைகளை சொல்கின்றார்கள். கடைசியில் அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு நமக்கு தெரியுமாக. துன்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அழகிய வார்த்தையை பேசுவது சதகா என்பதாக இஸ்லாம் சொல்கிறது. நோயாளியை சந்தித்தால் நீங்கள் 5 நிமிடம் அல்லது 4 நிமிடம் தான் அங்கு இருந்தவருக்கு நாம் உடல்நலம் விசாரிக்க வேண்டும். அங்கு இருந்து கொண்டு நோயாளியுடைய மனம் நோகக்கூடிய அளவுக்கு நாம் பேசிக் கொண்டிருப்பது அது ஆறுதல் அல்ல, மாறாக நோயாளிக்கு நாம் ஆறுதலாக பேச வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு முஃமின் இன்னொரு மனிதனை முக மலர்ச்சியோடு சந்திப்பது சதகா என்பதாக சொன்னார்கள். ஆக இப்படி இஸ்லாம் நிறைய ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை நன்மையோடு சதகாவோடு மறுமையோடு ஒப்பிட்டு இஸ்லாம் சொல்லி தருகின்றது. ஆக எப்படி ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் சோதனைகளை பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த இழப்புகளுக்கு இது அல்லாஹுடைய நாட்டப்படி நடக்கின்றது, நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக நாம் சொல்ல வேண்டும். இரண்டாவது, அவரிடத்தில் நாம் அதிகமாக நாம் பொறுமையை குறித்து அறிவுறுத்த வேண்டும். நிச்சயமாக துன்பத்தில் இருப்பது வரும்போது நாம் மேற்கொள்வதுதான் பொறுமை. இது வெறும் சகிப்புத்தன்மை அல்ல, மாறாக நாளைக்கு மறுமையில் மிகப்பெரிய கூலி உண்டு என்பதை விஷயத்தை சொல்ல வேண்டும். அதே போன்று துன்பமான செய்தியை, துன்பமான விஷயத்தை நாம் கேள்விப்படும் போது உடனடியாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு யா அல்லாஹ், இந்த துன்பத்தில் பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு நீ நற்கூலியை கொடுப்பாயாக, அதைவிட சிறந்த ஒன்றை கொடுப்பாயாக என்பதாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போன்று பொறுமையாளர்களுக்கு மிகப்பெரிய கூலி சொர்க்கம் உண்டு என்ற ஒரு சுப செய்தியை சொல்ல வேண்டும். மேலும் உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து சோதனைகளுக்கும் அது பாவத்துடைய பரிகாரம், சோதனை என்பது தண்டனை அல்ல, மாறாக நம்முடைய பாவங்களை சுத்தமாக்கக்கூடிய வழி என்பதாக சொல்லி நாம் அறிவுரை சொல்ல வேண்டும். அதே போன்று அந்த மனிதனுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்ய முன்வர வேண்டும். ஆறுதல் மணிக்கணக்காக சொல்லிவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி செல்வது ஆறுதல் அல்ல, மாறாக அந்த மனிதனுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை நாம் செய்து கொடுக்க வேண்டும். கல்வி வேண்டுமா, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலையா, நான் ஒரு 5 பேர்ட்ட வசூல் பண்ணி நான் செய்கிறேன், உங்கள் ஸ்கூல் ஃபீஸ்க்கு இந்த மாதம் கட்டுறதுக்கு நான் உதவி செய்கிறேன் என்பதாக சொல்லி அந்த மதத்துடைய பிரச்சனையை முடித்து தர வேண்டும். உண்பதற்கு வசதி இல்லையா, உங்களுக்கு தேவையான வசதியை நான் ஏற்பாடு செய்து தருகின்றேன் என்பதாக சொல்லி ஏற்பாடு செய்த வேண்டும். அதே போன்று உதவி பெறக்கூடிய மனிதன் தொடர்ந்து அந்த மனிதனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது, ஏதாவது பிரச்சனையால் தருவார் என்பதாக இருந்து கொண்டிருக்கக்கூடாது. ஆக இஸ்லாம் 2 பக்கமும் சொல்லி தருகின்றது. நாம் அல்லாஹ்விடம் நன்மை எதிர்பார்த்தவரால் நாம் உதவி செய்ய வேண்டும், அல்லாஹ்விடம் நன்மை எதிர்பார்த்தவரால் நாம் ஆறுதல் கூற வேண்டும், அல்லாஹ்விடம் நன்மை எதிர்பார்த்தவரால் நாம் பொறுமை கூறி அறிவுரை சொல்ல வேண்டும். அதே போன்று பாதிக்கப்பட்ட மனிதனும் சீக்கிரமாக அதிலிருந்து மீண்டு வந்து அவர் இயல்பு நிலைக்கு வர வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட விஷயத்தை மனதிலே பதிவு செய்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருப்பது எந்த விதமான பயனையும் தராது என்பதை விளக்க வைக்க வேண்டும். ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அது குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதால் இறந்து போன மனிதர் மீண்டு வருவதில்லை, மாறாக நம்முடைய உடல் தான் பலவீனப்படும். ஆகவே நாம் அதை விட்டு மீண்டும் வெளியே வரக்கூடிய அளவுக்கு அந்த மனிதனை அதிகமாக சந்திப்பது, அவர்களை இயல்பு நிலை கொண்டு வர நாம் முயற்சி செய்வது, இப்படிப்பட்ட செயல்கள் மூலமாக ஆறுதல் சொல்ல வேண்டுமே தவிர அந்த மக்களை எல்லாம் நேரில் அழைத்து கண்ணீர் விட்டு அழுவதோ, கட்டிப்பிடிப்பதோ, அல்லது உருளுவதோ, காலில் விழுவதோ, அல்லது பணங்களை தருவதோ அது ஒருபோதும் ஆறுதலாக அமையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பிற்கே இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஆறுதல் கூறுவது முஸ்லிமுடைய அடிப்படை பண்பு என்பதை உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பிறருக்கு ஆறுதல் கூறினால், நீங்கள் பாதிக்கப்படும் போது ஆறுதல் கூறக்கூடிய மனிதரை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்பாடு செய்து தருவான் என்ற விஷயத்தை மனதிலே பதிய வையுங்கள். மேலும் நமக்கு வரக்கூடிய எல்லா பாதிப்புகளும் எல்லா ஆபத்துகளும் அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்பட்டவை என்பதாக முடிவு செய்து கொண்டு நாம் மென்மேலும் அந்த ஆபத்திலிருந்து மீளுவதற்கு அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் சொல்லியிருந்தார்கள், அல்லாஹும்ம அஜ்ர்னி ஃபீ முஸீபதி வ உக்லிஃப் லீ கைரன் மின்ஹா என்பதாக சொன்னார்கள். இறைவா, எனக்கு வரக்கூடிய முசீபத்தை
அதை மாற்றி நன்மையாக மாற்றி கொடு என்பதாக துவா செய்யும் என்பதாக சொல்லி தந்தார்கள். ஆகவே இப்படிப்பட்ட பிரார்த்தனை அதிகமாக செய்ய வேண்டும். நிச்சயமாக துன்பத்தோடு இன்பம் இருக்கின்ற குர்ஆனுடைய வசனத்தை ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக பிற மக்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் எப்படிப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றினாலோ அதை வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. நமக்கு வரக்கூடிய துன்பங்களை நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ் மாற்றி அதை இன்பமாகவும் ஆரோக்கியமாகவும் ஆக்கி தருவானாக. பாரக்கல்லாஹ்.